வந்துட்டு அதான் நம்ம அந்த கல்லை தான் நம்ம பிடிப்பு இருக்குங்க. மண்ணை தள்ளலாம் உள்ளே போய் தான் வந்துடலாம். கல் வச்சு கிடையாது. பெரிய ஸ்டோன் பாருங்கள். பெரிய ஸ்டோனை இப்போ என்ன பண்ணுது பாருங்கள். இந்த ஜேசிபியினுடைய ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு பக்கெட் சொல்லுவாங்க. அதை ஒரு மெதுவாக அப்படி சைட் பண்ணி தள்ளுது பாருங்கள். அது கீழே தள்ளிடும். நம்மலாம் 10 பேர் தள்ளோட நவரு கூட நவராது. அந்த கல் பாரு நவரே நவராது. அசைய கூட அசையாது. இந்த உருட்டி பரட்டி மெதுவாக எடுத்து போய் அங்கே பள்ளத்தில் சேர்த்துச்சுன்னா நமக்கு லைஃப் அதாவது பர்மனெண்ட்டாக இருக்கும். அது உள்ளே போயிட்டு இருக்கும். ரோடு அகலமாகிடும். லைஃப் இருக்குது. அந்த ரோடு நம்ம ரொம்ப லைஃபாக இருக்குது. நம்ம மேலே சிமெண்ட் ரோடு வாட்டவர் என்ன பண்ணாலும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். அந்த ரோடு ரெஃபரன்ஸாக நல்லா லைஃபாக இருக்கும் நமக்கு. இந்த உட்காந்துருச்சு பாருங்கள். அது பேர் உட்காந்துருச்சு. லைட்டாக பக்கெட் வச்சு அமுக்கி விட சொல்கிறேன். அப்படியே அமுக்க சொல்லுங்கள். ரொம்ப வேணாம். ரொம்ப அப்படியே விட்டுருங்க. போகிறோம் அவ்வளோதான். அது போகிறோம். ஒரு நேரம் வேணாம். இருட்டா அது திரும்புமா? அது திரும்பாதுங்க. அது திரும்ப அது இருக்கட்டும். அது அவ்வளோ பெருசு ஒன்றும் ஆகாது. பெரிய சைஸ் இல்லை அது. அது வெளியெலாம் போகாது. அது மண்ணு போய் பிடிச்சிக்கலாம். அப்படியே தான் இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்டோன் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உட்காந்துச்சுன்னா அப்புறம் உட்காந்துனாவே கிடக்கும். அப்போ கல் இருக்கும். அது பார்த்து இதை உட்கார வச்சுட்டா போகிறோம். அந்த இடத்துல உட்காந்துட்டாவே போகிறோம். அது மேலே மண் ஃபில் ஆனால் மண்ணு போய் பிடிச்சிக்கும். அப்போ அவ்வளோ தூரம் கிட்ட போய் உட்காருது. மெதுவாக பக்கெட் வச்சு தூக்க சொல்லுங்கள். அது அதுதான் சொல்கிறது நான். புரியுதா உங்களுக்கு? அது அவ்வளோதான். திருப்பி உட்காரணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். வேலை ஈஸி கிடையாது. எல்லாம் இல்லை இதுவாகிடும். அது கொஞ்சம் நவுத்தி சொல்லுங்கள். அவ்வளோ போட்டு விட்ருங்க. அதுமாதிரி விட்ருங்க. அது நல்லாயிருக்கு. அது ரோடு அகலம் கிடைக்கும் உங்களுக்கு தானாகவே. அகலம் தானாக வந்துடும் உங்களுக்கு. நமக்கு எதிர்பார்த்த அளவு கூட அதிகமாக கிடைக்கும் பாறையில். ஆமாம். இந்த ஸ்டோன்லாம் கேப்பில் சின்ன ஸ்டோன்லாம் கேப்பில் விட்டுறாங்க. கேப்பில் விட்டால் தான் நமக்கு அந்த அதுலேயும் கிரிப் கிடைக்கும். நமக்கு ஃபில்லிங் ஆகும். நிறைய மண்ணும் அளவாக கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் இது இந்த கரை இந்த கிட்டத்தட்ட ஏரிக்கரை மாதிரி சொன்ன பாருங்கள். இந்த ரோடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நம்ம எதிர்பார்த்தாலும் ஸ்ட்ராங் கிடைக்கும். நமஸ்காரம்.